சர்வதேச நாடுகளை அச்சுறுத்தி கொண்டிருக்கும் ஒரு விதமான பேனிக், பதட்டத்தை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு செய்தியை மோடி அரசு அப்படி என்ன சிக்கல்ல இருக்கு அப்படின்னு பார்த்தா, நான் இப்ப சொல்ல போகிற செய்தி ரொம்ப கவனமாக கேளுங்கள். பெகாசஸ் அப்படின்னா அது ஒரு மென்பொருள், ஒரு சாஃப்ட்வேர். இது ஏன் இந்திய அரசை இந்த அளவுக்கு கலக்கத்தில் ஏற்படுத்தி இருக்கிறது, அச்சத்தில் ஏற்படுத்தி இருக்கிறது? உளவு பார்த்திருக்கிறார்கள். இந்துஸ்தான் டைம்ஸ் நாளிதழ் உளவு பார்க்கப்பட்டிருக்கின்றது, ஹிந்து நாளிதழ் உளவு பார்க்கப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் உலகத் தமிழர்கள் அனைவரையும் O24/7 இணையதள யூடியூப் சேனலுக்காக நான் உங்கள் அனைவரையும் இந்நிகழ்ச்சியின் ஊடாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நாம் சந்திப்பது மட்டுமல்லாமல் இன்றைக்கு நாம் எடுத்திருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு தலைப்பு, சர்வதேச நாடுகளை அச்சுறுத்தி கொண்டிருக்கும் ஒரு விதமான பேனிக், பதட்டத்தை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு செய்தியை இந்திய தேசிய நாளிதழ்களையும் இந்தியாவில் இருக்கும் அரசியல்வாதிகளையும் மிக பெரிய அளவில் பாதித்திருக்கின்றது உளவியல் ரீதியாக. அது என்னென்று உங்கள்கிட்ட ஒரு கேள்வி. மைய அரசு இன்றைக்கு பெரிய இடியப்பு சிக்கலில் மாட்டியிருக்கின்றது. மத்திய வாஜ்பாய் பாரதிய ஜனதாவினுடைய மோடி அரசு அப்படி என்ன சிக்கல்ல இருக்கு அப்படின்னு பார்த்தா, நான் இப்ப சொல்ல போகிற செய்தி ரொம்ப கவனமாக கேளுங்கள். பெகாசஸ் அப்படின்னா அது ஒரு மென்பொருள், ஒரு சாஃப்ட்வேர். இது ஏன் இந்திய அரசை இந்த அளவுக்கு கலக்கத்தில் ஏற்படுத்தி இருக்கிறது, அச்சத்தில் ஏற்படுத்தி இருக்கிறது? இந்த பெகாசஸ் மென்பொருளுக்கும் மோடி அரசுக்கும் என்ன ஒரு தொடர்பு என்ற கேள்வி உங்களுக்கு எழலாம். இந்தியாவில் எலெக்டட் பாடியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு சொந்த குடிகளை, சொந்த மக்களை, ஏன் அதற்கு மேல் தனது அமைச்சரவையில் இருக்கக்கூடிய போர்ட்போலியோவில் இருக்கக்கூடிய 2 அமைச்சர்களை, அதற்கு மேற்பட்டவர்களை தனது பேரண்டல் அமைப்பாக, தாய் கழகமாக, தாய் அமைப்பாக இருக்கும் RSS உளவு பார்த்திருக்கிறார்கள். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். யாரெல்லாம் உளவு பார்க்கப்பட்டிருக்கிறார்கள் தென்னால், உலக அளவில் அமெரிக்காவினுடைய நியூயார்க் டைம்ஸ், வாஷிங்டன் போஸ்ட், பிரான்ஸ் 24, யூரோப் யூனியன்ல இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ரேடியோ, அது மட்டும் இல்லாம அல் ஜசீரா தொலைக்காட்சி, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஹிந்துஸ்தான் டைம்ஸ், ஹிந்து, அது மட்டுமல்லாமல் மிக முக்கியமான நாளிதழ்கள், 40க்கும் மேற்பட்ட ஜேர்னலிஸ்ட், உச்ச நீதிமன்றத்தினுடைய ஒரு நீதிபதி, இன்றைக்கு IMB மினிஸ்டராக இருக்கக்கூடிய, பிராட்காஸ்டிங் மினிஸ்டராக இருக்கக்கூடிய அஸ்வின் வைஷ்ணவ், இவரெல்லாம் பிஜேபியில் இருக்கக்கூடியவர் அனைவருமே உளவு பார்க்கப்பட்டிருக்கிறார்கள். மீண்டும் சொல்லுகிறேன், இந்தியாவில் கிட்டத்தட்ட 300 பேர், எதிர்கட்சியை சார்ந்தவர்கள், ஆளும் கட்சியுடைய அமைச்சர்கள், 40க்கும் மேற்பட்ட ஊடகவியலாளர்கள், நீதிமன்றத்தினுடைய ஜுடிஷியல் ஹெட் நீதிபதி, யாரும் உளவு பார்க்கல அப்படிங்கிற இன்னைக்கு நாடு முழுவதும் இந்த பெகாசஸ், போபர்ஸ் 1987 போபர்ஸ் வழக்கு, இதெல்லாம் பேசப்பட்டது. ரஃபேல், இதுவும் பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஆனால் இன்றைக்கு அதிர்ச்சி அடையக்கூடிய ஒரு எமினன்ட் ஸ்காலர், கல்வி சிறந்த, அறிவு சிறந்த, நீதிமன்றங்கள் குறித்தும் அரசியல் குறித்தும் தரவாயுகளை தெரிந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த இந்திய சமூகம் இன்றைக்கு அலர்ச்சியில் இருக்கின்றது. அதுக்கு என்ன காரணம் என்று நாம் இங்கே பார்க்க வேண்டும். இந்த பெகாசஸ் அப்படின்னா என்னென்று நான் முதல்ல உங்களுக்கு விளங்குற மாதிரி சொல்லுவேன். எல்லோருக்கும் தெரிந்ததுதான். இது ஒரு மென்பொருள் கம்பெனி. NSO என்று சொல்லக்கூடிய இஸ்ரேல் பேஸா இருக்கக்கூடிய ஒரு பிரைவேட் ஆர்கனைசேஷன் அக்காலத்தில் இந்த பெகாசிஸை கண்டுபிடித்தார்கள். இந்த பெகாசிஸனுடைய ஒட்டு மொத்த மதிப்பு $110 மில்லியன் US அப்படின்னு சொல்லப்படுகின்றது.
இந்த காலகட்டத்தில் இது கைமாறி வேறு முதல்வருக்கு சென்றது. ஆனால் தற்போது 2018 2019 ஆண்டுகளில் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்ல வேண்டும் என்றால், மோடி அரசு முதல் 2014 ஆட்சி முடிக்கக்கூடிய காலத்தில் தான் இந்த பெகாசிஸ் மென்பொருளை இஸ்ரேலுடைய NSO பேஸ் கம்பெனியோடு டைஅப் செய்த மோடி அரசு செய்திருக்கிறதா இல்லையா என்பது வேறு, இந்தியாவிலிருந்து செய்யப்பட்டிருக்கின்றது. நான் தவறுதலாக சொன்னால் நீங்கள் அப்படி புரிந்து கொள்ளுங்கள். ஏனென்று சொன்னால் மத்திய பாரதிய ஜனதா அரசு இந்த வேவு பார்த்தலுக்கும் இந்த விஷயங்களுக்கும் எங்களுக்கும் இந்த வேவு பார்த்தலுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தம் இல்லை என்று மத்திய அமைச்சர், உள்துறை ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா, பிரைம் மினிஸ்டர் நேரடியாக எப்போதுமே சொல்ல மாட்டார். நம்முடைய IMB அதாவது பிராட்காஸ்டிங் மினிஸ்டர் அஸ்வின் வைஷ்ணவ் உள்பட சொல்லிட்டாங்க, இந்தியாவினுடைய மத்திய அமைச்சரகத்துக்கு யாரையும் உளவு பார்க்க தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்ப நமக்கு என்ன கேள்வினா, மூன்று கேள்விதான் எழுகின்றது. இதற்கு பணம் எவ்வளவு செலவாயிருக்குன்னு நினைக்கிறீங்க? வேவு பார்க்கறதுக்கு ஒரு 10,000, 20,000, 50,000, 1,00,000 இல்ல, சற்றேறக்குரிய 1400 கோடி ரூபாயை அந்த கம்பெனிக்கு கொடுத்திருக்காங்க. நீங்க எண்ணி பார்க்க முடியுமாங்க? ஏங்க, இந்தியாவிலே இருக்கக்கூடிய மக்களுக்கு 1400 கோடியை நீங்கள் பணமாக கொடுத்திருக்க. யார் கொடுத்தான்னு இல்லை, மத்திய அரசு எங்களுக்கு இது சம்பந்தமே இல்லைன்ட்டாங்க. இப்ப என்ன கேள்வினால், 1400 கோடி ரூபாயை பணமாக கொடுத்து 300 பேர்களை உளவு பார்த்திருக்கிறார்கள். ஹிந்துஸ்தான் டைம்ஸ் நாளிதழ் உளவு பார்க்கப்பட்டிருக்கின்றது, ஹிந்து நாளிதழ் உளவு பார்க்கப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் இந்தியன் எக்ஸ்பிரஸ் நாளிதழ் உளவு பார்க்கப்பட்டிருக்கின்றார்கள். மிக முக்கியமாக ரஃபேலை குறித்து எழுதக்கூடிய சுர்ஜித்ங்கிற ஒரு பத்திரிகையாளர், அவர் உளவு பார்க்கப்பட்டிருக்கின்றார். அமித்ஷாவினுடைய மகன் ஜெய்ஷா, அவருடைய தொழில் வளர்ச்சியை குறித்து எழுதியிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பெண் ஆளுமை உளவு பார்க்கப்பட்டிருக்கிறார். நியூயார்க் டைம்ஸில் இங்கிருந்து கட்டுரை எழுதக்கூடிய பரைகாத் உளவு பார்க்கப்பட்டிருக்கின்றார். தமிழ்நாட்டினுடைய மே 17 இயக்கத்தினுடைய திருமுருகன் காந்தி உளவு பார்க்கப்பட்டிருக்கின்றார். இந்தியாவினுடைய ஸ்ட்ராட்டஜி வகுக்கக்கூடிய மிக முக்கியமாக பொலிட்டிக்கல் கட்சிகள் வெற்றி பெறுவதற்கான அமைப்புகளை அதிரடியாக செய்யக்கூடிய பிரசாந்த் கிஷோர் உளவு பார்க்கப்பட்டிருக்கின்றார். இந்தியாவினுடைய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் ராகுல் காந்தியினுடைய 2 அலைபேசிகள், செல்லிடப்பேசிகள் உளவு பார்க்கப்பட்டிருக்கின்றது. 5 அவருடைய நண்பர்கள் உளவு பார்க்கப்பட்டிருக்கின்றார்கள். மோடியினுடைய அமைச்சரவையில் இருந்த 2 அமைச்சர்கள் உளவு பார்க்கப்பட்டிருக்கின்றார்கள். மோடி அமைச்சரவையில் இருந்த மூத்த அமைச்சர்கள் உளவு பார்க்கப்பட்டிருக்கின்றார்கள். என்னங்க, இந்தியாவினுடைய உச்ச நீதிமன்றத்தினுடைய ஒரு நீதிபதி உளவு பார்க்கப்பட்டிருக்கின்றார். இன்னும் நாம சொன்னது கொஞ்சம், நான் சொன்னது மிஞ்சி போனா ஒரு 10 தான் இருக்கு. இன்னும் ஒரு 290 பேர் பிளஸ் 300 பேர் உளவு பார்க்கப்பட்டிருக்கிறார்களே, இதற்கு யார் பொறுப்பு ஏற்க வேண்டும் என்ற கேள்விதான் இப்பொழுது பொதுக்களத்துல ரொம்பவே பரபரப்பா இருக்கு. மத்திய அரசு உளவு பார்ப்பது என்பது இப்போது நடப்பதல்ல. மன்னராட்சி காலத்திலே உளவு பார்த்தல், வேவு பார்த்தல் இருக்கின்றது. ஆனால் இப்போது உளவு பார்ப்பதற்கும் முன்னைய விஷயத்திற்கும் என்ன விஷயம் அப்படின்னு கேட்டா, இன்னைக்கு கல்வான் பள்ளத்தாக்கில் 1400 சதுர கிலோமீட்டரோ 700 சதுர கிலோமீட்டரோ 1 சதுர கிலோமீட்டரோ நமக்குள்ள அருணாச்சல பிரதேசத்தில் பெனிட்ரேட் ஆயிட்டாங்க. அந்நிய சக்திகள் நமது எல்லைக்குள் அவர்கள் பெனிட்ரேட் ஆகிவிட்டார்கள். ஆக அதை உளவு பார்ப்பதற்கு 1400 கோடியை செலவழித்திருந்தால் சந்தோஷம், தப்பில்லை. நமது நாட்டுக்கு எதிராக ட்ரைட்டர்ஸ், ஒரு செடிஷன் தேச துரோக வழக்குகள் நடக்கிறது. தேச துரோகிகள், எக்ஸ்ட்ரீமிஸ்ட், டெரரிஸ்ட் இந்த ஆர்கனைசேஷன் நம்ம நாட்டுக்கு எதிராக ஆப்கானில் இருந்து நடக்கக்கூடிய பல தீவிரவாத நடவடிக்கைகள், காஷ்மீருக்கு அப்பால் இருக்கக்கூடிய பாகிஸ்தானுடைய ஒரு இன்ஸ்டிகேட் ஆபரேஷன், நம்முடைய மண்ணுக்கு எதிராக, நம்முடைய யூனிட்டிக்கு எதிராக, நம்முடைய இன்டெகிரிட்டிக்கு எதிராக, ஒரு சாவரின் கண்ட்ரிக்கு எதிராக, ஒரு கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிராக நடப்பதை இந்திய தேசிய அரசு, மோடி அரசு, மரியாதைக்குரிய அரசு உளவு பார்த்தால் அதில் எல்லாம் தப்பும் இல்லை, அதை ஏற்றுக்கொள்ள வேண்டியதுதான். ஆனால் இங்கே அப்படிப்பட்ட ஒரு விடயம் தெரியவில்லை. பாகிஸ்தானை உளவு பார்த்ததாகவோ அது வேறு, இம்ரான்கான் உளவு பார்க்கப்பட்டது வேறு, கசோக்கியினுடைய கொலை வழக்கில் சவுதி அரேபியாவினுடைய மன்னர் குடும்பம் உளவுபட்டது வேறு. அதையெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. எமது நாட்டில் தேர்ந்தெடுக்கப்பட்ட எலெக்டட் பாடி, எங்களது பிரைம் மினிஸ்டர் மரியாதைக்குரிய மோடி அவர்களின் போர்ட்போலியோவில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் உளவு பார்க்கப்பட்டிருக்கிறார்கள். இதுதான் இந்திய மக்கள் கேட்கின்றார்கள்.
எமது நாட்டில் இருக்கக்கூடிய எங்கள் இறையாண்மைக்கு உட்படுத்தப்பட்ட எங்கள் பத்திரிகையாளர்கள் 40க்கும் மேற்பட்ட ஜேர்னலிஸ்ட் உளவு பார்க்கப்பட்டிருக்கிறார்கள், வேவு பார்க்கப்பட்டிருக்கின்றார்கள். ராகுல் காந்தி வேவு பார்க்கப்பட்டிருக்கின்றார், அவருடைய நண்பர்கள் வேவு பார்க்கப்பட்டிருக்கிறார்கள். இதை வேவு பார்த்து 1400 கோடி ரூபாய் செலவழித்து இந்த நாட்டிற்கு என்ன லாபம்? இதுதான் முக்கியமான கேள்வி. முதலில் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய கேள்வி, இந்த வேவு பார்த்தலில் இத்தனை பெரும் பணம் கைமாறி இருக்கின்றது NSO நிறுவனத்திற்கென்றால் மத்திய அரசு முதலாவது கேள்வி, மோடி அரசு இதில் எங்களுக்கு சம்மதம் இல்லை என்று மறுத்துவிட்ட போதில் இந்த உளவு பார்த்தலில் மத்திய அரசை சம்மதம் இல்லை என்று நாம் தள்ளி வைத்து விடுவோம். இரண்டாவது நாம் கேட்பது, அஸ்வின் வைஷ்ணவ் இடத்தில் கேட்பது, இந்தியாவினுடைய ஹோம் மினிஸ்டரில் கேட்பது, இரண்டாவதாக இந்த உளவு பார்த்ததில் யார் ஈடுபட்டார்? மத்திய அரசு தான். இதற்கும் ஒரு கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி, கூட்டு பொறுப்பு மத்திய அரசுக்குத்தான் இருக்கிறது. இல்ல மோடி அரசெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை, நாங்க உளவு பார்க்கல. சரி சார், இப்ப இது சாதாரண பிரச்சனையா விட்டுட்டு போக முடியாது. ரெண்டாவது, இதை யார் உளவு பார்த்தால்? பாகிஸ்தான் உளவு பார்த்ததா? சீனா உளவு பார்த்ததா? UK-இலிருந்து உளவு பார்த்தார்களா? ஜெர்மன் பார்த்தார்களா? பிரான்ஸ் பார்த்தார்களா? அந்நிய சக்திகளாக கொரியா பார்த்ததா? அமெரிக்கா பார்த்ததா? இலங்கையிலிருந்து சீனா ஹம்பாந்தோட்டையிலிருந்து பார்த்தார்களா? யார் பார்த்தா? அப்படி அவர்கள் பார்த்தார்கள் என்றால் அவர்கள் இங்கே எப்படி ஊடுருகிறார்கள்? அதை சொல்லணும். மோடியுடைய அரசு, ஹோம் மினிஸ்டர் சொல்லணும், நாங்கள் பார்க்கவில்லை. அப்படி இல்லை, நாங்கள் பார்க்கவில்லை, பாகிஸ்தான்காரன் தான் எப்பவும் பார்த்துட்டு இருப்பாங்க சொன்னா அடுத்த கேள்வி மோடி அரசை நோக்கி எழும்புகின்றது. பாகிஸ்தான்காரர்களும் சீனர்களும் இலங்கையிலிருந்து பார்க்கக்கூடிய அளவிற்கு நமது பாதுகாப்பில், இந்தியாவுடைய டொமஸ்டிக் செக்யூரிட்டி, உள்நாட்டு பாதுகாப்பில் அவ்வளவு ஓட்டை இருக்கிறதா என்றால் அந்த கேள்வியும் மோடி அரசை நோக்கித்தான் எழுகின்றது. இது இரண்டாவது. மிக முக்கியமாக இன்னொரு கேள்வி, மூன்றாவது கேள்வி என்னவென்றால், ரொம்ப அழகான கேள்வி. சரிங்க, மோடி அரசும் 1400 கோடி ரூபாய் கொடுத்து ராகுல் காந்தியோ ஸ்ரீமதி ராணியா அவங்க ஏற்கனவே இருக்கக்கூடிய அமைச்சர் அவர்களையோ அஸ்வின் வைஷ்ணவையோ வேறு RSS-ஐ சேர்ந்தவர்கள், மிக முக்கியமாக பெட்டாரல் அமைப்பு, யாரையும் பார்க்கவில்லை என்றால் சரி, மத்திய அரசுக்கு இல்லை. அப்படி என்றால் வெளிநாட்டு சக்திகள் பார்க்கவில்லை என்று சொல்ல வேண்டும். அப்ப வெளிநாட்டு சக்திகள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அப்பொழுது இருக்கக்கூடிய இந்த ஓட்டை, பாதுகாப்பினுடைய ஓட்டை, டிஃபென்ஸ் காரிடார், இவர்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய ஒரு இடைவெளி, இதை தடுப்பதற்கு மத்திய அரசு தவறிவிட்டதா என்றால் இரண்டாவது கேள்வி. ஒன்று, தாங்கள் பார்க்கவில்லை. இரண்டாவது, சீனா போன்ற அந்நிய சக்திகள் ஊடுருவ முடியாத அளவுக்கு நாங்கள் மோசமான பாதுகாப்பில் இல்லை என்று அவர்கள் மறுக்கலாம். இரண்டாவது, சரிங்க, அப்ப 2 பேரும் பார்க்கல, மூணாவது யாரு அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும். மூணாவது, கார்ப்பரேட் நிறுவனங்கள், அயல்நாட்டில் இருக்கக்கூடியவர்கள் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மென்ட் மூலம் இந்தியாவில் வருகிறார்கள். பலவேறு கம்பெனிகள் இந்தியாவில் தங்களது தளத்தை பதித்திருக்கிறார்கள். இவர்கள் யாராவது பார்த்தார்களா என்று கேட்டால் ஆதாரபூர்வமாக அதுவும் இருக்கிறது என்று சொன்னால், அப்ப அவர்கள் இங்கிருந்து இந்தியாவினுடைய இறையாண்மைக்கு எதிராக என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? இதை கவனிக்க நீங்கள் ஏன் தவறுகிறீர்கள் என்று நாங்கள் மோடி அரசிடத்தில் ஒரு கேள்வி கேட்டால் என்ன பதில் சொல்வார்கள் தோழர்கள்? அப்ப இந்த 3 கேள்வி இருக்கின்றது. மத்திய அரசு, நான் சொல்றது உங்களுக்கு குழப்பமாக கூடாது, மத்திய அரசு எங்களுக்கு பொறுப்பில்லை, சரி. அந்நிய சக்திகள் ஊடுருவ பார்க்கவில்லை, ஊடுருவ இருந்தால் இந்தியாவுடைய பாதுகாப்பில் ஓட்டை. மூன்றாவது, இந்தியாவில் தளம் அமைத்து இந்தியாவுடைய சட்டத்திட்டங்கள் உட்பட்டு இருக்கக்கூடிய பல அமைப்புகள் பார்த்திருக்கின்றது. அப்படி என்றால் இந்தியாவில் அரசு என்ன செய்கின்றது? பார்க்கவில்லை என்றால் இந்த 3ஐ தவிர யார் பார்த்தார்கள்? இந்த கேள்வியிலும் அமெரிக்கா சிறிமுருகன் காந்தியை அமெரிக்காவினுடைய ஜோ பைடன் நிர்வாகத்திற்கு தேவையில்லை. கசக்கியை பார்க்கக்கூடிய மன்னர் குடும்பத்திற்கு பணம் கொடுத்து இங்கு இருக்கக்கூடிய நம்முடைய முருகன், அதாவது மே 17 இயக்கத்தினுடைய இயக்கத்தினுடைய தலைவரை உளவு பார்ப்பதற்கு தேவையில்லை. இப்ப யாருங்க பார்த்தா? இது அவ்வளவு ஈஸியாக மத்திய அரசு இதை நகர்ந்து போக முடியாது. இந்த பெகாசஸ் அப்படிங்கிற ஒரு மென்பொருளை பயன்படுத்தி இந்தியாவில் எவ்வளவு மோசமான செயல்பாடுகள் என்பதை நீங்கள் ரொம்பவே வேதனைக்குரியது. எப்படின்னா, இந்த பெகாசிஸ் மென்பொருளை வைத்து 1400 கோடியை கொடுத்து ஒருவர் தனியாக இருப்பவரை, ராகுல் காந்தியையோ அல்லது மத்திய அமைச்சரையோ அல்லது RSS தலைவரோ அவர் என்ன செய்து கொண்டிருக்கின்றார்? அவருடைய செல்லிடப்பேசி இருக்கக்கூடிய செல்போனில் இந்த சிஸ்டத்தை ஊடுருவ செய்வது, பெனிட்ரேட் பண்ணி அதை கேப்சர் பண்ணி தன் கைவசப்படுத்திடுவாங்க. அப்போ இந்த செல்போன் நம்பரிலிருந்து, குறிப்பிட்ட இந்த செல்போனிலிருந்து வரக்கூடிய அலைகளும் மின் அலைகளின் மூலமாக ஒருவர் கண்காணிப்பார். அவர் எங்கிருந்து கண்காணிப்பார்? அவர் இஸ்ரேலிருந்து கண்காணிக்கலாம், UK-லிருந்து கண்காணிக்கலாம், டெல்லியிலிருந்து கண்காணிக்கலாம்,
உத்தரப்பிரதேசத்தில் கண்காணிக்கலாம். ஆனால் இவர் செல்வது, இவர் யாரிடம் பேசுகின்றார், யாரோடு உறவாடுகின்றார், எந்த சூழ்நிலையில் உறவாடுகின்றார், இவர் யாருக்கு மெசேஜை இமெயிலின் மூலம் அனுப்புகிறார், அதற்கான பதிவுகள், தரப்பதிவுகள் பின்பு எங்கே வருகின்றது, அதை இவர் எங்களுக்கு டவுன்லோட் பண்ணுகின்றாரா, திருப்பி ரிப்ளை என்ன பண்ணுகின்றார் என்பதையெல்லாம் வாட்ஸ்அப் மெசேஜ் வரைக்கும், மெயில் ஐடி வரைக்கும் அவரது தனித்துவமான பிரதித்துவ படங்கள், அவர் குடும்பத்தினரோடு உறவாடுவது, சொந்த பந்தங்களோடு உறவாடுவது, அரசியல் ரீதியாக எடுக்கக்கூடிய அனைத்துகளையும் இந்த NSO கண்காணிக்கும். NSO என்ன சொல்றாங்க, இவ்வளவு பெரிய ஒரு மோசமான வேலையை நீங்க செய்றீங்களே இந்த பெகாசிஸ் மூலமாக என்று ஒரு கேள்வி வைத்து அவங்க சொல்றாங்க, நாங்க இதுக்கு டிஃபென்ஸ், அதாவது இறையாண்மை கொண்ட ஒரு தேசம், அந்த தேசத்தின் நம்பிக்கையோடு நாங்கள் அதை விற்போமே தவிர எந்த தனியாருக்கும் நாங்கள் விற்க மாட்டோம் அப்படிங்கிறத அவங்க தெளிவா சொல்றாங்க. அப்ப என்ன கேள்வினா, இந்தியாவினுடைய அரசுக்கு, மோடி அரசுக்கு NSO கம்பெனியோடு கான்ட்ராக்ட் இருந்ததா, NSO அவர்களுடைய கிளைண்டா என்ற கேள்வியை பதில் சொல்ல வேண்டும். NSO தெளிவாக சொல்லிவிட்டார்கள், நாங்கள் இது மாதிரியான வேலைகள் செய்யவில்லை, டிஃபென்ஸ் சம்பந்தமாக, டெரரிசம் சம்பந்தமாக, கான்ஸ்பிரேட் பீப்புள்ஸ், சதியாளர்களுக்கு எதிராகத்தான் நாங்கள் இதை செய்வோமே தவிர ஒருபோதும் தனி மனிதனுக்காக இந்த வேலையை நாங்கள் செய்யவில்லை என்பதை ரொம்ப தெளிவாக NSO நிறுவனம் சொன்ன பிறகு நமக்கு என்ன சந்தேகம் என்றால், 1400 கோடி ரூபாய் கொடுத்து ஒன்று அந்நிய சக்திகள் இந்தியாவுக்கு எதிராக செய்வார்கள், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அப்படி அவர்கள் செய்தார்கள் என்று மத்திய அரசு ஒற்றுக்கொண்டால், இப்ப சைனாக்காரனும் பாகிஸ்தானியனும் இந்தியாவுக்கு எதிராக இலங்கையில் இருந்தும் தென்பகுதிகளில் குலசேகரப்பட்டினம், மகேந்திரகிரி, ஆவடியினுடைய டேங்க் போன்றவைகள், இஸ்ரோ மிக முக்கியமான தளங்கள் அனைத்தும் கண்காணிக்கப்படுகின்றது. சென்ட்ரல் மினிஸ்ட்ரி, கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிற மைன்ஸ், இதுவையில் அனைத்தும் கண்காணிக்கப்படக்கூடிய அளவில் இந்தியாவினுடைய செக்யூரிட்டி மிகப்பெரிய ஓட்டை இருக்கிறதா என்ற கேள்வியை நாம் எழுப்பினால் அதற்கு மோடி அரசு பதில் சொல்ல வேண்டும். நாங்கள் செய்யவில்லை, ஹோம் மினிஸ்ட்ரி செய்யவில்லை, மத்திய அமைச்சரகம் செய்யவில்லை. அப்படி என்றால் அந்நிய நாட்டினர் செய்தார்களா? திருப்பி திருப்பி இந்த கேள்வி தான் எழுகின்றோம். அந்நிய நாட்டினரும் செய்யவில்லை என்றால் உள்நாட்டில் யாரும் செய்கின்றார்களா? செய்யவில்லை என்றால் யார் செய்தது என்ற கேள்விதான் இப்பொழுது நாடாளுமன்றத்தில் பதபதைப்பாக இருக்கின்றது. நேற்று பேசுகின்ற போது மம்தா பானர்ஜி சொல்றார், நான் இது குறித்து எதிர்க்கட்சிகளிடத்தில் பேச இருக்கின்றேன், குறிப்பாக அரவிந்த் கெஜ்ரிவாலிடத்தில் பேச முற்பட்டேன், சரத் பவாரிடத்தில் பேச முற்பட்டேன், ஸ்டாலினிடத்தில், இப்படி எல்லா தலைவர்களிடத்திலும் பேசி ஒரு கூட்டமைப்பை உருவாக்குவதற்கு நான் முயன்று கொண்டிருக்கின்றேன். ஆகவே இது நாடாளுமன்றத்தில் அடுத்தடுத்து விடக்கூடிய ஒரு பெரும் சவாலாக இருக்கின்றது. தேச பாதுகாப்பு எப்படி முக்கியமோ, பாகிஸ்தானில் இருந்து எமது நாட்டை, எமது சுதந்திரத்தை, எமது விளிம்பு நிலை மக்களை, எமது செல்வத்தை, எமது ப்ரோக்ரஸிங் அடுத்த கட்ட வளர்ச்சியை தடுப்பதற்கு அந்நிய சக்திகள் எங்களுக்கு எதிராக நடக்கும் அனைத்து சதிகளையும் நாங்கள் எப்படி தடுக்குவதற்கு எங்களுக்கு உரிமை இருக்கிறதோ, அப்படி இந்தியாவினுடைய ஆர்டிகிள் ரைட் எங்களுக்கு கொடுத்திருக்குது. அக்கார்டிங் டு கான்ஸ்டிடியூஷன் 25 ரொம்ப கிளியரா சொல்லியிருக்கிறது. எங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய மத உரிமை, எங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அரசியல் உரிமை, நாங்கள் எடுக்கக்கூடிய தனிப்பட்ட உரிமை, கணவன் மனைவியோடு இருப்பது, குழந்தைகளோடு பேசுவது, அரசியல் செய்வது, வியாபாரம், எல்லாவற்றையும் ஒட்டுக்கேட்கப்பட்டிருக்கின்றது, வேவு பார்க்கப்பட்டிருக்கின்றால் இது ஒரு சாதாரண விடயமாகவே எடுத்துக்கொள்ள முடியாது. ஆகவேதான் இந்திய அரசியலில் இது ஒரு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. இந்திய அரசியல் பெரும் தாக்கத்தை, ஒரு டிராஸ்டிக் எஃபெக்ட், ஒரு கடும் சூழலையை, வியக்கத்தகு ட்ரெமெண்டஸ் ஒரு வியக்கத்தகு நிலையை ஏற்படுத்தி அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தி இருக்கின்றது. கடந்த காலத்தில் யூபி அரசாங்கத்திலும் வேவு பார்க்கப்பட்டது, மொராஜியுடைய காலத்திலும் நடந்திருக்கும். அதற்கு பின்பு வந்த தேவே கவுடா, ஐ.கே. குஜரால், சந்திரசேகர், வி.பி. சிங், இந்திரா காந்தி, நரசிம்மராவ், மன்மோகன் சிங், இது தொடரலாம். வாஜ்பாய் 98, இது தொடர்ந்திருக்கலாம். ஆனால் எக்காலத்திலும் தன் குடிகளை, தன் அமைச்சரவையில் இருந்த மக்களை, இந்திய நாட்டின் மரபுக்கு உயர்ந்த நீதிமன்றத்தின் நீதிபதிகளை இந்த நாட்டில் யாரும் இப்படி ஒரு வேவு பார்த்ததாக தெரியவில்லை. மத்திய அரசின் கடப்பாடு இதில் மிக முக்கியமாக இருக்கின்றது. ஆனால் ஒன்றை நான் இதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். இதற்கு முன்பு கிரிக்கெட் ஊழல் நடக்கின்ற போது இந்தியாவில் தப்பி சென்ற ஒருவரோடு பெரும் பண முதலீடு செய்யப்பட்டதாக அன்றைக்கு வெளியுறவு அமைச்சராக இருந்த சுஷ்மா ஸ்வராஜுக்கு எதிராக நாடாளுமன்றம் முழுவதுமாக தாமதிக்கப்பட்டது. நாடாளுமன்றத்தில் பெரும் போராட்டம் நடந்தது. அதை இந்த அரசு கண்காணிக்கவில்லை. ஆனால் அதற்கு முன்பு பாகிஸ்தானில் இருந்து யூபி அரசாங்கத்தில்
உள்ளே வந்து யூபிஏ ஆட்சி நடக்கின்ற போது நமது வீரர்கள் தலையை கொய்தார்கள் என்று இதை பாஜக பெரும் நடவடிக்கை எடுத்தது. அப்பொழுதும் நாடாளுமன்றம் ஸ்தம்பித்து விட்டது. ஆனால் மோடி அரசு, எதிர்க்கட்சிகள் தற்போது சொல்வது எதையும் கேட்பதாக எங்களுக்கு தெரியவில்லை. ஏன்னா நாம் ஒரு பத்திரிகையாளராக பார்க்கின்றோம். இந்திய பத்திரிகையாளர் ஹிந்துஸ்தான் டைம்ஸ், இந்தியன் எக்ஸ்பிரஸ் போன்றவைகள், அது மட்டுமல்லாமல் இந்த நாளிதழ்கள் அனைத்தும், பெரும் எழுத்தாளர்கள் அனைத்தும், பெரும் கண்ணியமிக்க பத்திரிகையாளர்கள் இந்த நாட்டுக்கு எதிராக ஒருபோதும் தவறுகளை செய்ய போவதில்லை. அப்படி செய்திருந்தால் அவர்களை கூண்டில் நிறுத்தலாம். இந்தியன் எக்ஸ்பிரஸ் தேச துரோகம் செய்தது, ஹிந்துஸ்தான் டைம்ஸ் தேச துரோகம் செய்கின்றது, அல்லது இந்தியாவிலிருந்து அயல்நாட்டுக்கு எழுதுவர்கள் இந்திய இறையாண்மைக்கும் இந்தியாவுடைய தேசத்திற்கும் பங்கமாக செய்வதால் நாங்கள் சொன்னோம். அந்த ஆதாரத்தை அவர்கள் முறையாக செய்ய வேண்டும். அப்படி செய்யாத பட்சத்தில் அவர்கள் கன்ஃபஸ் பண்ண வேண்டும். நீங்கள் சர்ச்சிலே பார்ப்பார்கள், தங்கள் பாவத்திற்காக ஆண்டவரிடத்திலே அவர்கள் முறையிட்டு மன்னிப்பு கேட்பார்கள். இது ஒன்றுதான் இந்த அரசுக்கான தேவை இருக்கின்றது. வேறு இந்த அரசு தப்பிவிட முடியாது. ஆனால் தற்போதைய சூழலில் நாடு எதிர்கொண்டிருக்கக்கூடிய பல பிரச்சனைகள், மோசமான சூழல். நாம் ஒரு காலமும் அரசியல்வாதி அல்ல. நமக்கு அரசுக்கு எதிரான நிலைப்பாடோ ஒரு துளியும் இல்லை. ஆனால் இந்த நாட்டை நேசிக்கின்றோம். இந்த நாட்டின் மீது உயிருக்குயிராக அன்பு வைத்திருக்கின்றோம். எமது மக்களை மதம், சாதி, இனம், மொழி கடந்து நாங்கள் நேசிக்கின்றோம். ஆகவேதான் இங்கே ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்க வேண்டும், ஒரு இறையாண்மை பாதுகாக்கப்பட வேண்டும். இந்த நாடு சமத்துவமாக எல்லா வழிகளிலும், ஒரு டிஸ்கிரிமினேஷன், ஒரு டிஸ்பாரிட்டி இருக்கக்கூடாது. சமமின்மை இல்லாமல் இந்த தேசம் மிகப்பெரிய அளவில் வளர வேண்டும் என்று பத்திரிகையாளராக நாங்கள் ஆசைப்பட்டால், இந்த நாட்டின் சுதந்திர ஜனநாயகத்தின் மிகப்பெரிய தூணான பத்திரிகை தர்மம், 440க்கும் மேற்பட்ட ஜேர்னலிஸ்ட் இந்தியாவுக்காகவே வாழ்கின்றார்கள். இந்தியாவில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நிகழ்வுகளையும் பொதுமக்களிடத்திலே கொண்டு சேர்க்கக்கூடிய இந்த பத்திரிகையாளர்களும் அவரது குடும்பமும் அவருடைய தனிப்பட்ட சுதந்திரமும் பெகாசஸ் மென்பொருளின் மூலம் சூறையாடப்பட்டிருக்கிறது, காவு கொள்ளப்பட்டிருக்கிறது, கருவறுக்கப்பட்டிருக்கிறது என்றால் இது எத்தனை ஒரு ஆபத்தான விஷயம் என்பதுதான் நாம் இங்கு கேள்வி. வருங்காலத்தில் மம்தா பானர்ஜியினுடைய மிக நெருக்கமான கசின், அவருடைய நெஃப்யூ கூட பார்க்கப்பட்டிருக்கிறார். இந்த சூழல் வரும் காலத்தில் இந்த நிகழ்ச்சியினுடைய இடைவெளிக்கு இறுதி நிலைவில் நான் சொல்கின்றேன், நிச்சயமாக எதிர்க்கட்சிகள், அரவிந்த் கெஜ்ரிவாலும் சரி, மம்தாவும் சரி, தமிழ்நாட்டை ஆளுகின்ற மு.க. ஸ்டாலினும் சரி, இவர்கள் அனைவரும் இதற்கான நடவடிக்கைகள் என்ன எடுக்கப் போகிறார்கள் என்ற கேள்வி மிக மிக கவலையாக இருக்கின்றது. ஆட்சியில் இன்றைக்கு யாரும் வரலாம், யூபி அரசு வரலாம், பாரதிய ஜனதா அரசு வரலாம், அது பத்தி பிரச்சனை அல்ல. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மக்கள் அரசு கண்டிப்பாக வரலாம். அதை பற்றி அரசியல்வாதிகளுக்குத்தான் கவலை. எங்களை போன்ற பத்திரிகையாளர்கள் கவலை இல்லை. இந்த நாடு சிறப்பாக இருக்க வேண்டும், இந்த நாடு வலுப்பெற்ற நாடாக இருக்க வேண்டும். சர்வதேச நாடுகளில் எமது நாட்டை யாரும் தலைக்குடிவாக பேசிவிடக் கூடாது என்ற ஒரு ஆதங்கத்தில் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன் என்றால், இங்கு இருக்கக்கூடிய தனி மனிதனுடைய ஒழுக்கமும், தனி மனிதனுடைய சுதந்திரமும், தனி மனிதனுடைய எழுத்து வேட்கையும் இந்த நாட்டினுடைய பெகாசஸின் மூலமாக சூறையாடப்படுகின்றதா என்ற கேள்வி எழுகின்றது. அதுதான் எல்லோருக்கும் முன்னால் நாங்கள் வைக்கின்றோம். NSO என்று சொல்லக்கூடிய அந்த கம்பெனியின் மூலமாக 1400 கோடி ரூபாயை இந்த மென்பொருளுக்கு கொடுத்து இந்தியாவினுடைய டைம்ஸ் ஆஃப் இந்தியா, இந்தியன் எக்ஸ்பிரஸ் போன்ற நாளிதழ்கள், இந்தியாவினுடைய மோடியினுடைய அமைச்சரவையில் இருப்பவர்கள் அனைவரையும் நீங்கள் உளவு பார்த்திருக்கிறீர்கள் என்றால் எவ்வளவு பெரிய ஒரு மோசமான நடவடிக்கை அன்பார்ந்த தோழர்களே, எவ்வளவு ஒரு மோசமான நடவடிக்கை. நாம் நேரடியாகவே மத்திய அரசை குறை சொல்லவில்லை, மத்திய அரசு எங்களுக்காக பதில் சொல்ல வேண்டாம், நான் இதில் எந்த சம்பந்தமும் இல்லை என்று மரியாதைக்குரிய இந்திய பிரதமர் அவர்களும் ஹோம் மினிஸ்டர் மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்களும் மறுத்துவிட்டார். வைத்துக்கொள்வோம், அமித்ஷா மறுத்துட்டார், ஹோம் மினிஸ்டர் மறுத்துச்சு. அப்ப யார் செய்தது? இந்த நாட்டினுடைய செக்யூரிட்டி என்ன ஆகுது? இந்த நாட்டுடைய ஒரு பெகாசஸ்ங்கிற ஒரு மென்பொருளை வைத்து பத்திரிகைக்காரர்கள், நீதிமன்றங்கள் அனைவரும் சூறையாடப்பட்டிருக்கிறார்கள். தனிப்பட்ட அவர்களுடைய ஒவ்வொரு நிலையும், அவருடைய சுதந்திரமும் இந்தியாவுடைய ஆர்டிகிள் 25 சொல்லுகின்றது, இந்தியாவுடைய ஆர்டிகிள் 14 சொல்லுகின்றது, இந்தியாவுடைய ஆர்டிகிள் சொல்லுகிறது the citizen has a right. அவர்களுக்கு எல்லா உரிமைகள், they have a right. அவர்களுக்கு எல்லா உரிமைகளும் இருக்கின்றது. என்ன ரைட்டு? தான் விரும்பக்கூடிய மதத்தை பின்பற்றலாம், worship பண்ணலாம், profess and propagate. அதை அவர்கள் ப்ரொபஸ் பண்ணலாம், ப்ரொக்ளமேஷன் பண்ணலாம். ஆனால் இங்கே என்ன சொல்லப்படுகின்றது என்றால், இல்லை, நாங்கள் தனித்துவமாக நீங்கள் செயல்பட்டால், அரசுக்கு எதிராக நீங்கள் செயல்பட்டால் நாங்கள் கண்காணிப்போம். பிஜேபியிலிருந்து யார் கண்காணிக்கப்படலையே? பிஜேபியுடைய மந்திரி அஸ்வின் வைஷ்ணவ் கண்காணிக்கப்பட்டிருக்கிறார், ஸ்மிருதி இரானி கண்காணிக்கப்பட்டிருக்கிறார், RSS பிரதி கண்காணிக்கப்பட்டிருக்கிறார். இது நான் ஒன்றை சொல்லி எமது நிகழ்ச்சியினுடைய இடைவேளைக்கு வந்திருக்கின்றேன். இன்னும் தொடர்ந்து உங்களோடு நான்
ஓட்டில் பேச காத்திருக்கின்றேன். ஓட்டின் மூலமாக கடந்த காலங்களில் மிகப்பெரிய அளவிற்கு நாங்கள் தமிழ் கூறு நல்ல உலக மக்களுக்கு உண்மை நிலையை சொன்னோம். இன்றும் நாங்கள் காத்திருக்கின்றோம். இந்த பெகாசிஸ் மென்பொருளின் மூலம் வேவு பார்த்த இந்த சம்பவம் இந்தியாவினுடைய கண்ணியத்தை, இந்தியாவினுடைய மரியாதையை சர்வதேச அளவில் குறைத்திருக்கிறது. 1400 கோடி ரூபாய்களை எந்த ஒரு தனி மனிதரும் வேவு பார்ப்பதற்கு ஒருபோதும் ஒத்துக்கொள்ள மாட்டார். இதில் பெரிய ஒரு கூட்டு சக்திகளின் சேர்ந்துதான் 1400 கோடி ரூபாய் இதற்கு பயன்படுத்தப்பட்டு இந்தியாவினுடைய தலைமை அறிஞர் பெருமக்கள், நீதிவான்கள், பத்திரிகையாளர்கள் முழுவதும் சூறையாடப்பட்டிருக்கின்றனர். இது குறித்த பதிலை நிச்சயமாக எதிர்க்கட்சியினுடைய அந்த ப்ரொட்டஸ்டுக்கு பின்பு நிச்சயமாக தாங்கள் செய்திருக்கிற தவறு இருந்தால் மைய அரசு கன்ஃபஸ் பண்ணுவார்களா என்ற கேள்வி எழுகின்றது. நாடாளுமன்ற அவையில் அவர்கள் இதை ஒத்துக்கொண்டு விட்டால் இதற்கான தீர்வு வந்துவிடும். இல்லை என்றால் இந்திய ஜனநாயகம் மிகப்பெரிய கேள்வியும் ஆபத்தாக இருக்கும். நேற்று முன்தினம் இந்தியாவினுடைய அனைவரும் சொல்கின்றார்கள், நீதிமன்றம் சுயமோட்டாவாக அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். நீதிமன்றத்தினுடைய மரபுகள் கருவறுக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே நீதிமன்றம் இதை சுயமோட்டாவாக எடுத்து சாமானியர்கள், ஏழைகள், அனாதைகளுடைய உரிமைகளை மொத்தமாக பாதுகாக்கும் இந்திய நீதிமன்றம் இந்தியர்களுடைய உரிமையை இதை பாதுகாப்பார்களா? இதற்கு யார் பொறுப்பு என்கின்ற கேள்வியோடு இந்த நிகழ்ச்சியினுடைய நிறைவு வந்துவிட்டோம். இதுபோன்று மீண்டும் மற்றொரு களத்தில் நான் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்கள் அனைவரிடமிருந்தும் WOT 24/7க்காக நான் சுஃபியான் விடைபெறுகிறேன். நன்றி.